2016ஆம் ஆண்டும் மக்கள் நல கூட்டணி உருவாகின்ற போது அந்த கருவிலேயே நான் அதை எதிர்த்தேன், துவக்க நிலையை எதிர்த்தேன். வேண்டாம், இந்த முடியாத ஒன்றை நாம் தேவையில்லாமல் முயற்சி எடுக்க வேண்டாம் என்று சொன்னேன். முதலில் ஏற்றுக்கொண்டவர் பின்பாடு கூட்டணி வைத்தார். போட்டியிட்டு அத்தனை பேரும் வைப்பு தொகை எழுந்தோம். புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்கள் முதல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் இரண்டாவது எதிர்கட்சி தலைவராகினார். 3ஆம் முறை அவருக்கு என்ன எனக்கு யாருக்கு தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கூட்டணி சென்றிருந்தால் அவர் மீண்டும் அந்த எதிர்கட்சி வாய்ப்பை தக்க வைத்திருப்பார். வெற்றிக்கு வாய்ப்பை இழந்ததற்கு பின்னால் நடைபெற்ற செயல்வீரர் கூட்டத்தில் தோல்வியை சேர்ந்து மனவேதனோடு நாங்கள் உள்ளே சென்ற போது அங்கே கொண்டாட்டம் நடைபெற்றது, குதூகலம் ஏற்பட்டது, சாணக்கியதனம் வெற்றி பெற்றது என்று சொன்னார்கள். அது என்ன சாணக்கியம் என்று சொன்னால், அங்கே சொல்லாடப்பட்ட ஒற்றை வார்த்தை, ஒரு கல்லில் 2 மாங்காய். ஒன்று, கேப்டனுடைய அத்தியாயத்தை முடித்தாகிவிட்டது, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றத்துடைய கதை முடித்தாகிவிட்டது, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடியாமல் செய்தோம் என்று சொன்னார்கள்.